வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி குறிப்புகள். நமது நாட்டில் இந்துக்களின் எண்ணிக்கை 8% குறைந்துள்ளது என மத்திய பொருளாதார ஆலோசனைக் குழு அறிக்கை அளித்துள்ளது. இந்துக்களே சிந்திப்பீர். இந்துக்கள் 1 அல்லது 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் மற்ற மதத்தினர் 4 அல்லது 5 வரை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆதலால் எங்களுக்கு ஒரு குழந்தையே போதும் என பெருமை பேசுபவர்கள் தங்களின் குடும்பம் ஒரே தலைமுறையில் 50% குறைந்து அதன் அடுத்த தலைமுறை ஒட்டுமொத்தமாக காணாமல் போகும் என்பதை நாம் உணர வேண்டும். 43 கோயில்களில் ரூபாய் 86 லட்சம் கையாடல் செய்துள்ளனர் என்று இந்து முன்னணியின் செய்தியால் இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் பால்வண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளதை இந்து முன்னணி பேரியக்கம் வரவேற்கின்றது. கைது மட்டும் போதாது, கடுமையான தண்டனை வழங்கி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. பல்வேறு பெரிய கோயில்களில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய நகைகள் உருக்கப்பட்டு வங்கியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக வழங்குகின்ற தங்கத்தை உருக்குவது என்பது அவர்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பதுமாகும். பல கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதையெல்லாம் சரி செய்ய நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசு கோவில் நகைகளின் மீது ஏன் இவ்வளவு கரிசனம் காட்டுகிறது? உருக்கும் தங்கத்தின் கணக்குகளின் மீது பக்தர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. எனவே அறநிலையத்துறை கோவில் நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றி முதலீடு செய்யும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என இந்து முன்னணி பேரியக்கம் கேட்டுக்கொள்கின்றது.